ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரும் நல்லாயிருப்போம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஓசூர் போகிறோம். ஸோ வித்யுத்துக்கு வந்து ஆக்சுவலாக ஆனுவல் டே. சரிடா ஓசூரா. ஆக்சுவலாக வித்யுத்துக்கு வந்து இன்றைக்கி ஆனுவல் டே வந்து லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அவனுக்கும் ஒரு என்ன சொல்கிறது வெளில கூட்டு போன மாதிரி இருக்கும், நாங்களும் ஒரு ட்ரிப் போன மாதிரி இருக்குன்றனால நாங்கள் ஃபேமிலியோடு வந்து ஓசூர் போகிறோம். ஓசூருக்கு எதுக்கு போகிறோன்னா அவங்களோட ஒய்ஃபோட அத்தை மக இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு தான் நம்ம போகிறோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பஸ்ஸில் போகிறக்காக டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம். பார்த்தா நம்ம புக் பண்ணது வந்து 1:15 மணிக்கு புக் பண்ணியிருந்தேன். அதான் மத்தியானம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். நேற்று நைட்டு ஃபோன் வந்துச்சு 1:15 மணிக்கு, ஏங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தா நம்ம நைட்டு புக் பண்ணியிருக்கோம் பஸ்ஸு. ஸோ அதனால் வந்து நம்ம பஸ்ஸில் போக முடியலை. ஸோ நம்ம கேபில் சேஃபாக எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீதி வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த ட்ராவலில். இவன் சிங்சிங் என்னது சிங்சாங் இவன் சிங்சாங் பார்க்கணுமாமா, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். வேகமாக பேசி முடி டேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேங்க, மீதியை வந்து நான் போகிறப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இது சாப்பிட்றா, வெறும் தேங்காய் மட்டும் சாப்பிடு வா, இல்லைன்னா பசிக்கும்டா, இன்னும் 2-3 மணி நேரம் அவங்க போய் சேர. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆம்பூர் தாண்டி பக்கத்தில் ஒரு சர்வீஸ் ரோடு மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் வந்து நிப்பாட்டி இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை வந்து செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க, அதை சாப்பிட்றதுக்காக தான் நிப்பாட்டி இருக்கோம். இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஓசூரே போய் சேர்ந்துருவோம் போல். அப்படி நம்ம ஓசூர் போய் சேர்ந்தோம்னா இங்கே வந்து நம்ம கஷ்டப்பட்டு இவங்க செஞ்சால் புளியோதரை வேஸ்ட் ஆயிரும். அங்கே போயிட்டு நைட் சாப்பாடு தான் சாப்பிடுவோம். அதனால சரி இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் நிப்பாட்டிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், ஐஸ்வர்யா மேடம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ஆம்பூரில் வந்து பிரியாணி சாப்பிட்லான்னு நினச்சேன். பட் வந்து அந்த ஒரு பாலத்துக்கு கீழே வந்து நிறையா கடைகளாக இருந்துச்சு. சரி நான் மட்டும் வாங்கி சாப்பிட்டா அது நல்லா இருக்காது, ஆக்சுவலாக உங்களுக்கும் காமிக்கலாம், இல்லை டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு நினச்சேன். பட் ஆல்ரெடி இதே வந்து நிறையா இருக்குது. ஸோ திருப்பி அதை வேறு ஏன் வாங்குறீங்க அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து அதை வாங்க முடியலை. வேறு எப்பயாச்சும் வரும்போது அந்த பிரியாணிக்காகவே வந்து சாப்பிட்டு போகணும். இல்லை மோஸ்ட்லி இங்கே போகிற வழியிலே வந்து ஆம்பூர் பிரியாணி ஏதாச்சும் கிடச்சிச்சுன்னா டேஸ்ட் பண்ணலாம். அதான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஆம்பூர் பிரியாணி சாப்பிடணும் ஆசையாக இருக்குது. என்ன பண்ணுறது, இவங்க வேறு சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க செஞ்சு. நான் வந்து இப்போதைக்கு வந்து அதை டேஸ்ட் பண்ணுறேன். பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஓசூர் போயிடுவோம். ஓசூர் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அங்கே கிளைமேட்லாம் எப்படி இருக்குன்னு தெரிலங்க. ஸோ கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 5-6, இன்னும் கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. இப்போ தான் சன்செட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீன்ஸ் இன்னும் ஒரு 1 or 2 hours நம்ம ஓசூர் போயிடணும். ஐஷு நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா? எதுவும் சொல்லலையா? சரி, அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. ஓகேங்க, மீதியை வந்து டிரைவர் அண்ணா வந்து டீ குடிக்க போயிருக்காப்புல. மீதியை வந்து ஓசூர் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஜேஎஃப்எம் வியூஸ், நேற்று நம்ம வந்து ஓசூருக்கு வந்து இறங்கியாச்சு. கொஞ்சம் லேட் நைட் ஆயிடுச்சு, 9:30 10 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அதனால் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ இங்கே இறங்கின உடனே நான் சொல்லியிருந்தேன், அங்கேருந்து வரும்போதே வந்து நம்ம வந்து ஆம்பூர் பிரியாணி வந்து ட்ரை பண்ணணும், டேஸ்ட்டாக இருக்கும், நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணலன்னு நினச்சிருந்தேன். பட் இங்கே ஓசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஆம்பூர் பிரியாணி சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு கடையில் திருப்பி போயிட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கி டேஸ்ட் பண்ணேன். நல்லா இருக்குது, பட் நம்ம ஊர் பிரியாணி அளவுக்கு இல்லை. இருந்தாலும் ஓகே தான், நல்லா தாங்க இருக்குது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சைக்கிள் ஓட்டி ஸ்கேட்டிங் ஓட்டி கீழே விழுந்தான். இது வந்து இறக்கம். ஆக்சுவலாக இந்த இறக்கத்தில் அப்படியே ஓட்டுறான் அப்படின்னேன். வாங்க நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். இவன் வந்து அந்த ஸ்கேட்டிங் ஓட்டிகிட்டு இருந்தானா, சரி வாங்க டேடி நம்ம 2 பேர் ரேஸ் வைக்கலாம் அப்படின்னா. நான் ஸ்லோவாக தான் ஓடினேன். அவன் இந்த இறக்கத்தில் நான் சொல்கிறேன் 2 காலையும் ஸ்கேட்டிங் மேலே வைடானா 2 காலை தூக்கி அந்த இறக்கத்தில் போகும்போது அப்படியே கீழே வச்சிட்டான். அப்படியே கீழே வந்து லைட்டாக தலைவனுக்கு அடிபட்டுருச்சு. அடிபட்டுருச்சு தானே? இந்த காமி இந்த இதெல்லாம் அழுகக்கூடாது, ஓகேவா? எங்கே கீழே விழுந்த காமி? அந்த சைடு கீழே விழுந்தான் அவன். அப்படியே கீழே விழுந்துட்டான். என்னடா வித்யுத்து, இப்போ எப்படி பரவாயில்லையா? ஓகே தானே இப்போது? இதுக்காக அழுகக்கூடாது, சரியா? ஓகே. எப்படா நடக்கிற, ஒழுங்கா நடடா. இங்கே திரும்பி நட வித்யுத், இங்கே திரும்பி நட, இங்கே நட, இங்கே வா. போயிட்டு ஏதாச்சும் க்ரீம் வாங்கி தடவணும், இல்லைனா ஆன்டிபயோட்டிக் போட்டுக்கிறியா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? போயிடுன்னு சொல்கிறியா? சரி ஓகே சரி போயிருமாங்க. இப்போ நம்ம வந்து
இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மலைக்கோயில்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கான். அங்கே வந்து நம்ம போகிறோம் ஃபேமிலியோட. அந்த மலைக்கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காமிச்சிட்டு நாளைக்கு வந்து ஒகேனக்கல் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே ஃபிஷ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக, அங்கே இருக்க தண்ணியை விட அங்கே விற்கிற வந்து ஃபுட்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காகவே மெயினாக வந்து ஃபேமிலியோட நாளைக்கு ஒகேனக்கல் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் இந்த கிளிப்ஸோட நெக்ஸ்ட் வரும் பாருங்கள். ஐயோ, இதுலேருந்து எப்படா குதிக்கிறது? அம்மாடி. ஜேஃபம் வியூஸ் நம்ம வந்து மலைக்கோயிலுக்கு வந்துட்டோம். இது ஒரு சிவன் கோயிலா இல்லை பெருமாள் கோயிலான்னு தெரில. பட் சிவான்னு எழுதியிருக்கு. வீட்டில் பெருமாள் கோயில்னு சொன்னாங்க. அவனுக்கு அந்த அடிப்பட்ட இடத்துல வந்து நம்ம க்ரீமை வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்லேருந்து வாங்கி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த க்ரீமும் ரத்த கலர்லவே இருக்குங்க. ஈவினிங் டைம்னால இந்த ஏரியா உங்களுக்கு எப்படி தெரியுன்னு தெரில. ஸோ லைட்டிங்கோடு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. நாங்கள் முன்னாடி வண்டியில் வந்துட்டோம். அவங்க வந்த பிறகு அப்படியே அவங்களோட சேர்ந்து நம்ம கோயிலுக்கு போக வேண்டியதான். உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியுமா இல்லைன்னு தெரில. முடிஞ்சால் அங்கே கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள். வலிக்குதாடா வித்யுத்? உனக்கு இன்னும் வலிக்கலையா? இவனுக்கு வந்து கால் அடிப்பட்டனால தலைவர்னால் ஏற முடியாதான். நம்ம தூக்கிட்டு தான் ஏறணுமா? என்ன அப்படி தானே? நீ இங்கேயே உட்காந்துருக்கியா? உங்கள் சாமி பாட்டு வந்துடும். அப்புறம் தூக்கிட்டு போகணுன்னா உன்னை யாரா கீழே விழுத சொன்னா? ஆனால் உனக்கு கீழே விழுத சொன்னேன். ஆமாவா? பிரேக் போடுறான்னா 2 காலையும் பாட நிப்பாட்டுவாங்க, ஸ்கூட்டியில் போய் நிப்பாட்டுற மாதிரி. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்த பிறகு மீதியை கண்டினியூ பண்ணலாம். வித்யுத், இப்போ உனக்கு கால் வலிக்கலையா? சொல்கிறான். இப்போ கால் வலிக்கலையா உனக்கு? என்னன்னு? சரி, அப்புறம் நடந்து போ. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் வந்திருக்கோம். காலையில் 6 மணிக்கு கிளம்பி கரெக்டாக ஒரு 7-8 மணிக்கெலாம் இங்கே வந்து சேர்ந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக வண்டி அங்கே வந்து உள்ளுக்குள்ளே நிப்பாட்டிட்டு சாப்பிட போகிறோம். காலைல டிஃபனை இன்னும் சாப்பிட்டுட்டு ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபால்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து போட்டிங் இருக்குது. அது எல்லாமே பண்ணலாம். அது எல்லாமே காமிக்கிறேன். இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு ஃபிஷ்ஷும் வந்து ஆர்டர் சொல்ல போகிறோம். அது எல்லாமே போக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? காலைல பக்கத்தில் இங்கே எங்கேயாச்சும் ஹோட்டல் இருந்தால் காலைல சாப்பிட்டு அப்படியே போகலாம். இல்லை இந்த மாதிரி வந்து குக்கிங் போயிட்டுருக்கு. இங்கே வர்றவங்க மோஸ்ட்லி வந்து அவங்க சாப்பாடை வந்து வெளியில் சொல்லாமல் இங்கேயே வந்து சொல்லிட்டு போயிடறாங்க. இதுக்குரிய நம்ம வந்து காஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும், மீன் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தா போதும், அவங்க வந்து நம்மளுக்கு தேவையான மீன் எடுத்து சமைச்சு வச்சுறாங்க. அங்கே அக்கா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் சமைக்கிறது. அதனால முன்னாடி இருந்து நாங்கள் யார்ட்டையும் சொல்லாமல் அப்படியே இங்கே வர்றோம். சரி சரி, உங்களுக்கு கொதிக்கிறாப்புல இருங்கக்கா. ஒரு கை மீன் முன்னாடி போய் வாங்கணுமா? சிக்கன் மசாலா மல்லித்தூள் மண்டக்குள்ள ரைஸ் சிறப்பு 1.25 போட்டு 2 கேஜி போட்டுருக்கா. பிள்ளைங்க இருந்தா சும்மா 2 பிள்ளைங்க சாப்பிட மாட்டோம். சரி, எதுக்கு முன்ன பண்ண போட்டுடலாம் தாராளமா. மிச்சானா கூட எவ்வளவு ஆகும்? 1.25 2 கிலோ ரைஸ் போட்டுலாம். மீன் 3 கிலோ போதுமா? போதும் 3 கிலோ பத்தா இருக்குண்ணே. அப்ப இது வந்து பார்க்கலாம். சிக்கன் எடுக்கிறியா? சிக்கன் வேண்டாம். சிக்கன் வேண்டாம் அந்த வெயிலுக்கு. பாருங்களா வாழைக்குது. ஆமா, பாறை அக்கா, பாறையில ஒண்ணு எடுக்குங்கக்கா. நல்லதா? பாறையில நல்லது. விலை பார்த்து சொல்லுங்கண்ணா. 100 ரூபா போடுங்க.
இந்த ஏரியா ஃபுல்லுமே மீன் சமைக்கிற ஏரியா தாங்க இருக்கு. ஸோ அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து அந்த படகு சவாரி குளிக்கிற இடத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஜேஎஃப்எம் வியூஸ் கொஞ்ச நேரத்தில் நம்மகிட்ட அந்த போட்டுக்கார அண்ணா வந்து என்ன சொல்கிறது, இந்த டிக்கெட் கொடுத்தோம். ஆக்சுவலி டிக்கெட் வாங்கணும், அவரை கொண்டு போயிட்டாப்புல. கொண்டு போயிட்டு நான் ஓகேங்க நான் பரிசல் எடுத்துகிட்டு வரேன், ஜாக்கெட் எடுத்துகிட்டு வரேன் நில்லுங்கண்டாப்புல. அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஆளே காணும். அவரை தேடி தான் திருப்பி ஒரு தூரம் பின்னாடி போயிட்டு வரேன். ஸோ அங்கே உள்ள அண்ணாட்டெலாம் காமிச்சிட்டு, அண்ணா இந்த அண்ணாவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அவ்வளோ தூரம் திருப்பி சுற்றி வந்துட்டுருக்கேன். பார்த்தா அங்கே வந்துட்டாப்லையா. ஸோ கூப்பிட்ருக்காங்க, அதான் திருப்பி அவசரமாக போயிட்டுருக்கேன். எங்க அந்த அண்ணா எங்க ஐசோ அந்த அண்ணா எங்க எங்க கொண்டாச்சு. ஸோ நாங்கள் பெரியவங்க 4 பேர், பெரியவங்க 4 பேருக்கு மட்டும் லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கல, அவங்க பிடிச்சிக்க வேண்டியதான். பட் குழந்தைங்களும் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஃபியூச்சரில். நான் உங்களை தேடி அங்கே முக்க வரைக்கும் போயிட்டு வரேன். என்னடா அண்ணன் நான் காணாம பண்ணேன், உங்களை காணோன்னு சொல்லி எங்கடா இவரை டோக்கன் வர வாங்கிட்டு போயிட்டாரு, ஆளை காணோம். ஞாயிற்றுக்கிழமை அவரை பிடிக்க முடியாது போல, பிடிக்கிட்டா போட்டு. இல்லை நீங்கள் தெரியும், எங்களுக்கு தெரியாதுல்ல யாருன்னு. ஏ கிளம்பியாச்சு. நம்மளுக்கு ஏதோ கீழே விழுந்தா லைட்டாக எந்திரிக்கிறதுக்கு தெரியும் ஸ்விம்மிங்க. உங்களுக்கு சொல்லுங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் தெரியாது. ஆளை எவ்வளோண்ணா இருக்கும்? ஆள் கம்மி தான், தண்ணி. ஆனால் அங்கே உள்ளுக்க போக ஆளை இருக்குமா? ஆக்சுவலாக நம்ம சுவிட்சர்லாந்து போகும்போது சுவிட்சர்லாண்டில் வந்து ஒரு ரெய்னி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருப்போம். அந்த இடத்துக்கும் ஜெர்மனிக்கும் பார்டரில் அந்த ஃபால்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஓசூருக்கும் பெங்களூருக்கும் நடுவில் இந்த ஒகேனக்கல் ஃபால்ஸ் இருக்குது. அண்ணன் வந்து நம்மளை அங்கே கூப்பிட்டு போவார்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அண்ணனை தேடி போகிறக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆச்சு. அதுதான் அண்ணன் வந்துட்டாப்புல. தெரியல என்னடா ஆளை காணோம், இவருக்கு ஏதோ எல்லா படகும் விற்கிறதா வருது, அண்ணனை காணாம போயிட்டாப்புலையா அப்படின்ட்டு. அங்கே 2 பேர் வேற ஞாயிற்றுக்கிழமை போச்சா நீங்கள் வேற கொடுத்து விட்டீங்களா டோக்கனா அப்படின்ட்டாங்க. ஐயோ என்னங்கடா, யாரும் டோக்கன் வாங்கிட்டா எங்கேயும் போக மாட்டாங்கண்ணா. படகு தூக்கிட்டு வரதுக்கு லைஃப் ஜாக்கெட் வாங்கிட்டு வரதுக்கு போயிருவாங்க, அங்கே போய் எடுத்துட்டு வருவாங்க. அப்படியா? சரி, அப்படியெல்லாம் விட்டுட்டாலும் போக மாட்டாங்க. நான் தான் அலைஞ்சிட்டு இருக்கேன், அந்த சைடு இந்த சைடு வா. என்ன பண்றாங்க, என்ன காணோன்னு சொல்லிட்டு போட் ஆபீஸ் போயிட்டாங்க. நான் ஒரு அங்கே போய் லைஃப் ஜாக்கெட். ஓ சரி சரி. போட்டு ஓட்டாரா, மீன் காட்டாரா? மீன் காட்டினீங்களா? காட்டலே நீங்க சொல்றதான் எனக்கு தெரியுமே. நீங்க சொன்னா தண்ணியில் பாருங்க, எந்த பாருங்க மீன் பாருங்க. இல்ல இல்ல அது வந்து எரியுதான். இந்த தண்ணியா எரியாது, எரியுதான். எரியல, கண்ணில் பட்டுருச்சு. மூஞ்சில தண்ணி உலக உடனே ஜில்லுன்னு இருக்கும். ஐயா நேரம் அரவிந்தன் கண்ணாஸ்பத்திரி போச்சுன்னா போல. மீன் காட்டினாரா சுனாமி காட்டாராட்டு. அடா நீங்க மீன் காட்ட வேணா சுனாமி காட்ட வேணா. மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லுங்க. நம்ம பிடிக்காது
ஃபவுண்டேஷன் நான் மாரி ஃபவுண்டேஷன் நான் ஃபவுண்டேன் சொன்னேன். அவனோட பழகி அங்க பாருங்க மங்கி. அவர் நல்லா காமிச்சாரு மீனை. பேசாம நீ மீன் பார்த்துக்கலாம் அப்போ. நான் சொன்ன மாதிரி தான் எலிபஸ் மாதிரி நம்ம வந்து பால்ஸ் பக்கத்தில் நானும் என்னடா மீனம் பார்த்தா தண்ணி அடிச்சு விட்டாப்ல கண்டா. அது ஓகே தானா, இது எதிர்பாராமல. தண்ணி பாட்டில் தூசு கல்ல மிட்டாய் பிஸ்கெட்லாம் இல்லைல்ல என்ன வாங்கி சார் டைம் பாஸ் கூட இருக்கா? ஹலோ ஜேஃபம்ஸ், இப்போ தான் நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தோம். ஸோ இதுதான் அந்த ட்ரெஸ் நம்ம முன்னாடி வரும்போது என்ட்ரன்ஸில் எடுத்தோம் இல்லையா, இதுதாங்க அந்த ட்ரெஸ். ஆக்சுவலாக இது வந்து 250 rupees தான். ஸோ ஒய்ஃப் எடுத்தாங்க, ஐஸ்வர்யா. நல்லா இருக்கா. ஸோ வித்தியத்துக்கும் நம்ம எடுத்திருக்கோம், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம குளிச்சுட்டு நம்ம வந்து வரும்போது வந்து ஃபிஷ் வாங்கி கொடுத்துருந்தோம், சமைக்கவும் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த அக்காட்ட போயிட்டு நம்ம சமைக்க சொல்லியிருந்ததை சாப்பிட போகிறோம். அது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே வந்து ஆயில் பாத் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் வந்து ஆனால் ஆயில் பாத் எடுக்கலை. ஸோ ஃபேமிலியோடு வந்ததுனால டைமும் இல்லை. இப்போ பசங்களோடு வந்ததுனா அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஃபேமிலியோடு வந்ததுனால அது நம்மளுக்கு டைம் இல்லாதனால ஜஸ்ட் டேரெக்டாக வந்து இங்கே கொஞ்சம் நேரம் அந்த குளமா இருக்குது முன்னாடி, அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக குளிக்க போயிட்டோம் ஃபால்ஸில். ஸோ குளிச்சுட்டு இப்போ சாப்பிட போகிறோம். நம்ம பரிசலையும் போயிருக்கோம், அந்த கிளிப்ஸும் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இப்போ நான் டேரெக்டாக வந்து சாப்பிட போகிறேன், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த அக்கா உண்மையிலுமே எப்படி செஞ்சுருக்காங்க, சூப்பராக செஞ்சுருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு, அப்படி சூப்பராக செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க நம்பரையும் இந்த வீடியோ கீழே தர்றேன். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்தீங்கன்னா அவங்கள டேரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.
மீதியை நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். உத்தியோகம் உன் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறான். நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி மீன் வாங்கி கொடுத்துருந்தோங்க. அவங்க வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு வந்துட்டோங்க. ரெடியாக இருந்துச்சு. அவங்க என்னன்னா அவங்க சமைக்கிறதுக்கு மேலேயே ஒரு திட்டு மாதிரி இருந்துச்சு. அங்கேயே நாங்கள் மீன் குழம்பு சூப்பர். இது என்ன ஃபிஷ்? அவங்க சொன்ன அளவுக்கு வந்து ரைஸ் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. நிறைய பேத்துக்கு வந்து இங்கே ரசம் பிடிச்சிருந்து கூட வந்தவங்களும் சரி அந்த டிரைவர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டு சாப்பிட்டுட்டு இன்னும் ரசத்துக்கு போகும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த 2வது ரவுண்டு ஓடிட்டுருங்க. சூப்பராக நீங்கள் யாராச்சும் இங்கே வர மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க பாருங்கள். வந்து இங்கே நான் போகிறேன். நீங்கள் வந்து கால் கட்கே விஜய் எனக்கு என் ஃபேமிலி பொறுத்தவரைக்கும் டேஸ்ட் ஸோ இதே மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா சமைக்கிறது வாங்கி கொடுக்குறேன். எவ்வளோ கிலோ அரிசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க ரேட்டு ஓகே ரேட்டு உங்களுக்கு போடுறேன்னா இங்கே சொல்லிட்டு போயிடுவேன்.